ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். ரீசெண்ட் டைம்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த சிஜேபின்ற பொலிட்டிக்கல் பார்ட்டியை பற்றி யாரும் கேள்விப்படாமல் இருந்திருக்க மாட்டீங்க. அதாவது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. இப்போ இந்த சிஜேபியை பார்த்து இந்திய அரசாங்கமே பயந்துகிட்டு இருக்கு. அதனால தான் அவங்க உருவாக்கி வச்ச சிஜேபி வெப்சைட்டே முடக்கி போட்டு வச்சிருக்கு. இருந்தாலும் நம்ம பசங்க சும்மா இருப்பாங்களா? அடுத்த நாளே மாறு வேஷம் மாதிரி புது பேஜை உருவாக்கி அதை ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ எல்லாரும் என்ன பேச ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, சிஜேபி மட்டும் ஆட்சியை பிடிச்சிச்சு எல்லாமே மாத்திருவாங்கடா அப்படின்ற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அது மட்டும் நடந்துருச்சுன்னா உங்க வாய்க்கு சக்கரை தானே போடணும். ஆனா அதுக்கு எந்த அளவுக்கு உண்மையான வாய்ப்புகள் இருக்கு, எந்த அளவுக்கு வாய்ப்புகளே இல்லை அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஓ, அப்படியா விஷயம்? சரி, இந்த கதை முதல்ல எங்கே ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்றத பார்ப்போம். மே 15, 2026 உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சூரியகாந்த் ஒரு வழக்கு விசாரிக்கும் போது வேலை இல்லாத இளைஞர்கள் எல்லாம் கருப்பாம்பூச்சி போல சோசியல் மீடியா ஓபன் பண்ணி நியூஸ் ரிப்போர்ட்டர் மாதிரி செயல்படுறது, ஆர்டிஐயை பயன்படுத்தி நம்ம அமைப்பை தாக்குறாங்கன்னு இந்திய இளைஞர்களை கருப்பாம்பூச்சியோட ஒப்பிட்டு கேவலப்படுத்தி பேசியிருந்தாரு. They don't get any employment, they don't have any place in profession. Some of them become media, some of them become social media, some of them become RTI activists, some of them become another activists, and they start attacking everyone. இந்த எக்ஸ் வலைதளத்தில் பார்த்த இளைஞர் அபிஜித் திப்கே ஒட்டுமொத்த கருப்பாம்பூச்சி ஒன்று சேர்ந்தா என்ன நடக்கும்ட்டு இந்திய இளைஞர்களின் கோவத்தை வெளிப்படுத்தவே அங்கே ஆரம்பிச்சது தான் இந்த சிஜேபி. காலம் மாறி போச்சுடா. யாருமே எதிர்பார்க்காத வகையில் 4 நாளில் 40 லட்சம் ஃபாலோவர்ஸை தாண்ட எல்லாருமே யாரா இதுன்ட்டு ஸ்தம்பிச்சு போய் நின்று பார்த்துட்டு இருந்தாங்க. இது நம்மளோட அரசாங்கத்துக்கு ஒரு பயத்தையும் ஏற்படுத்திச்சு. அதனால தான் அவங்களோட வெப்சைட்டையும் பிளாக் பண்ணாங்க. ஏற்கனவே நம்ம ஊர்ல கருப்போட 2 ஜோடி பண்ணி காணா போச்சு. அது வெள்ளச்சாமி தான் சொல்லணும், வெள்ளச்சாமி அவனை விரட்டி விடலையா? அதெல்லாம் கண்ணுல வந்துமா இல்லையா? இருந்தாலும் நம்ம பசங்க அதுக்கெல்லாம் மனம் தளராம புதுசா புது பேர்ல பேஜ் ஓபன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு இடத்த உடைக்க ட்ரை பண்ணும்போது அவங்க உள்ளே நடந்து போயிடுறாங்க சார். ஒரு கட்டத்துக்கு மேல தலைமை நீதிபதி சூரியகாந்த் என்ன சொன்னார்னா, நான் எல்லா இளைஞர்களையும் சொல்லலைங்க, குறிப்பிட்ட சில பேரை மட்டும்தான் சொன்னன்ட்டு சூட்சமமா பதில் சொல்லியிருந்தாரு. ஆனா அது அவர் சொன்ன மாதிரி அது சில குறிப்பிட்ட நபர்களா இருந்தாலுமே கூட தங்களோட உரிமைக்காக ஆர்டிஐயை பயன்படுத்துறவங்களும் சமூகத்துல நடக்கக்கூடிய பிரச்சனையை சோசியல் மீடியா மூலமா கேள்வி கேட்டு வெளிக்கொண்டு வரவங்களையும் கருப்பாம்பூச்சி ஒட்டுண்ணின்னு சொல்லி அவங்கள கேவலப்படுத்தி கேள்வி கேட்க விடாம பண்ணி சமூகத்துக்கு எதிரானவங்க மாதிரி கட்டமைக்கிறது எந்த விதத்துல சரியா இருக்க முடியும்? ஒவ்வொருவருடைய பேச்சுரிமை கருத்துரிமையை பாதுகாக்கணும்னு நினைக்கிற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி வாயிலிருந்து வர வார்த்தையா இது. உழைக்கிற மக்கள் அரசாங்கத்தை எதிர்த்து தன்னோட உரிமைக்காக ரோட்ல நின்று போராடும் போது அரசாங்கம் அவங்களை எப்படி தீவிரவாதிகள்னு கட்டமைக்கிறாங்களோ அதே போலதான் இவங்களும் தங்களோட உரிமைகளுக்காக கேள்வி கேட்கும் போது கருப்பாம்பூச்சி ஒட்டுண்ணின்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு எந்த அளவுக்கு வேலை வாய்ப்புகள் உருவாக்கி வைக்கப்பட்டு இருக்கு அப்படின்னு கேட்டா அது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இப்படிப்பட்ட நிலையை உருவாக்கி வச்சுட்டு மொத்த பழியும் தூக்கி இளைஞர்கள் மேல போட்டுட்டு கருப்பாம்பூச்சின்னு சொல்லி கேவலப்படுத்துறது கண்டனத்துக்குரியது. இதனாலதான் இளைஞர்கள் கருப்பாம்பூச்சி போல மாஸ்க் போட்டுக்கிட்டு நிறைய ரீல்ஸ் போஸ்ட்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. இளைஞர்களை குறை சொல்லக்கூடிய இவங்க தான் ஆரவல்லி மலைத்தொடர்ல சுரங்கப்பாதை அமைக்கிறதுக்கு 100 மீட்டருக்கும் கீழே உள்ள குன்றுகளை வெட்டலான்னு உத்தரவு கொடுத்தது. நடுத்தரம் மற்றும் ஏழை மாணவர்களுக்கு மருத்துவத்துறையில சேர முடியாத வகையில நீட் தேர்வை கொண்டு வந்து கட்டாயப்படுத்தி தீர்ப்பு வழங்கியது. இது மட்டும் இல்லாம சமீபத்தில் நடந்த நொய்டா தொழிலாளர்கள் போராட்டம், வேதாந்தா நிறுவனத்தை எதிர்த்து நிலத்தை பாதுகாக்கணும்னு சிஜிமாலி பழங்குடியின மக்கள் போராட்டம், வேளாண் சட்டத்திற்கு எதிராக டெல்லி செல்லோ விவசாயிகள் போராட்டம்னு இப்படி எந்த வகையிலையும் மக்கள் போராட்டங்கள் ஓங்க கூடாது அப்படின்றதுக்காக பொது இடங்கள்ல இடையூறு கொடுக்கிற மாதிரி போராட்டம் நடத்தக்கூடாது, அரசு சொல்லக்கூடிய இடங்கள்ல மட்டும்தான் போராட்டம் நடத்தணும்னு சொல்லி புதுவித விதிமுறைகளை கொண்டு வந்து மக்கள் போராட்டங்களை மட்டுப்படுத்திச்சு. அதுலயும் குறிப்பா 3 புதிய குற்றவியல் சட்டங்களை கொண்டு வந்து காவல்துறைக்கு அதிகபட்சமான அதிகாரத்தை கொடுத்து மக்கள் போராட்டங்களை அடக்கி ஒடுக்க ஆரம்பிச்சிச்சு. இப்படி எல்லா விதத்திலையும் மக்களுக்கு எதிராக செயல்பட்டுட்டு அதை கேள்வி கேட்கிற இளைஞர்களை கருப்பாம்பூச்சின்னு சொல்றது எந்த விதத்திலையும் சரி கிடையாது. இந்த சிஜேபின்ற பேரு இந்தியாவை ஆண்டுகிட்டு இருக்க பிஜேபி கட்சியை கேள்வி கேட்கிற விதத்துல தான் இந்த சிஜேபின்ற பேரே வச்சிருக்காங்க. சிலர் இந்த சிஜேபியோட வளர்ச்சியை பார்த்துட்டு இந்தியாவில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சிஜேபி மட்டும் தான் முழுமையான தீர்வா இருக்க முடியும்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இப்ப இந்தியாவில் அரங்கேறிக்கிட்டு இருக்க பாசிச சூழல்ல கிட்டத்தட்ட எல்லா அரசு துறைகளும் RSS பிஜேபி கையில தான் இருக்கு. தன்னோட எஜமானர்களான கார்பரேட் நலனுக்காகவும் இந்து ராஷ்டிர கனவுக்காகவும் எந்த எல்லைக்கும் இறங்கி உழைக்கும் மக்கள் மீது நிறுவன மையப்படுத்தப்பட்ட தாக்குதலை ரொம்பவே தீவிரமா நடத்திக்கிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாம தனக்கு எதிராக யாரும் அணி சேரக்கூடாது அப்படின்றதுக்காக மக்கள் மத்தியில பிற்போக்கான பிளவுவாத அரசியலை கொண்டு போய் மனசுல பதிய வச்சு மக்கள் மத்தியில இனக்கலவரத்தை ஏற்படுத்துறாங்க. அப்போ இதற்கு எதிராக ஒரு மாற்று கட்டமைப்பை நோக்கி மக்களை அணி திரட்டி முன்னகர்த்த வேண்டிய அவசியம் நமக்கு இருக்கு. அதுதான் ஒரு முழுமையான மாற்றத்தை நோக்கி கொண்டு போகும். அது இல்லாம சிஜேபி மட்டுமே முழு மாற்றம் சொல்றது சரி கிடையாது.
இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் மாற்று கருத்து இருந்தாலும் சொல்லுங்கள், தெரிஞ்சுப்போம். போன வீடியோ போட்டதுக்கு நிறைய வரவேற்பு கிடைச்சிது, அதுக்கு ரொம்பவே நன்றி. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோவை தொடர்ச்சியாக பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.